ஸோ இன்னைக்கு நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, கேட்டால்தான் கிடைக்கும், கேட்டால் மட்டும்தான் கிடைக்கும் என்ற அறிவுரையில நம்ம இன்னைக்கு ஒருத்தருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியா உங்களுக்கு வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறத உணர்த்துறதுக்கு முன்னாடி நாம அவங்க கிட்ட அந்த ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி முழுமையா சொல்றதுக்கு நாம தயாராயிட்டோமா அப்படின்ற கேள்வியை நம்ம கிட்ட கேட்கணும். நம்ம கிட்டயே கேட்டுட்டு உண்மையிலே நம்மளால அதை கிளியரா சொல்ல முடியுதா அப்படிங்கிற ஒரு அனுபவ பகிர்வு. மேபி ஒரு 10 கேள்வி நீங்க ஒருத்தர்கிட்ட பேசும்போது ஒரு 10 கேள்வி வருது அப்படின்னா அந்த கேள்விக்கு பதில் நம்மளால சொல்ல முடியுதா, சரியான பதில் கொடுக்க முடியுதா, அதுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனோட அப்டேட் இன்ஃபர்மேஷனோட கொடுக்க முடியுதா அப்படிங்கிறத முதல்ல நம்ம கிட்ட நாமளே என்ன பண்ணணும், கேட்கணும். அப்படி கேட்டு நம்மளை கொஞ்சம் மேம்படுத்திக்கிறது. எந்த இடத்துல நமக்கு வீக்கர், இப்போ ஃபுல்லி டீசென்ட்ரலைஸ்ட், கிரிப்டோ கிரவுட் ஃபண்டிங், அஃபிலியேட் ஃபண்ட் ரைசிங், ஈகோ சிஸ்டம், இதுதான் நம்மளுடைய ஹைஃபை ஸ்பேஸோட ஒரு திருக்குறள். இது நம்ம பலமுறை சொல்லியிருக்கிறோம். இப்ப இந்த ஃபுல்லி டீசென்ட்ரலைஸ்ட்னா என்ன, அதை பத்தின ஒரு தகவலை நம்ம எடுத்துக்கணும். கிரிப்டோ கிரவுட் ஃபண்டிங் அப்படின்னு சொல்லும்போது கிரிப்டோனா என்ன, கிரிப்டோவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிளாக் செயின் டெக்னாலஜினா என்ன, அது செயல்படக்கூடிய ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்னா என்ன, இதை பத்தின தகவலை நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது கிரவுட் ஃபண்டிங் துறை. கிரவுட் ஃபண்டிங் துறைனா என்ன, அதுல எத்தனை வகைகள் இருக்கு, ஏற்கனவே சொன்ன மாதிரி நேத்தி கூட அதை பத்தின அறிமுகத்தை பேசணும். ரிவார்டு பேஸ்டு, டெப்ட் பேஸ்டு, ஈக்விட்டி பேஸ்டு, அதுக்கப்புறம் டொனேஷன் பேஸ்டு. நாம சார்ந்திருக்கிற துறை டொனேஷன் பேஸ்டு கிரவுட் ஃபண்டிங். அப்ப இந்த 4வது வகையில என்ன சிறப்பு இருக்கு அப்படிங்கிறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். 100% டீசென்ட்ரலைஸ்ட் கிரிப்டோ கிரவுட் ஃபண்டிங் பார்த்துட்டோம். அஃபிலியேட் ஃபண்ட் ரைசிங் ஈகோசிஸ்டம். இப்போ அஃபிலியேட்னா என்ன, அஃபிலியேட்டுங்கிறது நேற்றுக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்கிரீன் ஷேரிங் பண்ணி ஒரு 2 நிமிட வீடியோ நம்ம குருசாமி அண்ணனுக்கு கொடுத்த விளக்கத்தை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி அதை ஒரு ஸ்கிரீன் ரெக்கார்டிங்கா நம்ம போட்டிருந்தோம் இல்லைங்களா. ஜிபே, போன்பே, அப்புறம் பேடிஎம், இந்த மாதிரி எல்லாம் நமக்கு வரும்போது முதல்ல நமக்கு யாரோ ஒருத்தர் ஒரு லிங்க் அனுப்பியிருப்பார். நீயும் நான் பயன்படுத்திட்டு இருக்கிறேன், நீயும் பயன்படுத்துப்பா அப்படின்னு அந்த லிங்க் மூலமா அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு அறிமுகம் கொடுக்கிறார். அப்ப நாம என்ன பண்ணிருப்போம், அது தேவையா தேவையில்லையா, அந்த ஆப் நமக்கு தேவையா தேவையில்லையான்னு முடிவு பண்றோம். உடனடியா தேவைன்னு நமக்கு தோணுது. ஏன்னா எங்க பார்த்தாலும் கியூஆர் கோட்ல பேமெண்ட் பண்ணுங்க, சில்லறை தட்டுப்பாடு எங்க போனாலுமே இப்ப பாத்தீங்க அப்படின்னா பணம் டிஜிட்டலா மாறினதுனால ஒரு பேருந்து பயணத்துல கூட இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, நீங்க ஜிபேல பே பண்ணுங்க, போன்பேல பே பண்ணுங்க இல்லையா, கியூஆர் முறையில பேமெண்ட் பண்ற ப்ராசஸ் வந்தாச்சு. இது வரைக்கும் நிறைய சண்டைகள்லாம் நம்ம பார்த்திருப்போம். பஸ் பயணத்துல கூட என்னங்க காலங்காத்தால பஸ்ல ஏறி 500 ரூபாய் நோட்டை நீட்டுறீங்க, எப்படி நான் சில்லறையை நான் உங்களுக்கு திருப்பி கொடுக்கறது அப்படின்னு நடத்துனர் கேட்பார் இல்லைங்களா. இனிமேல் அந்த சண்டைக்கு வாய்ப்பு இருக்கா, கியூஆர் கோடு முறையில பேமெண்ட் பண்ணும்போது அது எவ்வளவா இருந்தாலும் அழகா பேமெண்ட் பண்ணிடலாம். சோ அந்த மாதிரியான முறைக்கு மக்கள் மாறிக்கொண்டு இருக்கிறாங்க. இது காலத்தோட கட்டாயம். அப்ப என்னன்னா இந்த டிஜிட்டல் முறையில ஒருத்தரை மாத்துறதுக்கு நாம என்ன பண்றோம், நம்மளோட அறிமுகம், நாம ஒருத்தருக்கு பணம் அனுப்பணும், அவர்கிட்ட ஜிபே இல்ல, நாம என்ன பண்றோம், நம்மளோட ஜிபேல இருந்து என்ன பண்றோம், இன்வைட் லிங்க் அவருக்கு அனுப்பி விடுறோம். நீங்க முதல்ல இந்த ஜிபே ஓபன் பண்ணிக்கங்க, இப்படிதான் ஓபன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு லிங்க் அவருக்கு போகுது. அந்த இன்வைட் லிங்கை பயன்படுத்தி அவர் அக்கௌண்ட் ஓபன் பண்றாரு. அதுல 1-2 டிரான்சாக்சன் பண்ணும்போது நாம அவரை இன்வைட் பண்ணமே, லிங்க் கொடுத்தோமே, அதை அஃபிலியேட் சிஸ்டம்னு சொல்றாங்க. அப்ப இந்த அஃபிலியேட் சிஸ்டம்ல நீங்க பங்கேற்றதன் காரணமா உங்களுக்கு ஒரு தொகை கிடைக்கும். முதல்ல அது 50 ரூபாயா இருந்துச்சு ஆரம்ப கட்டத்துல. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அது 21 ரூபாய்க்கு வந்திருக்கு. ஒரு நபரை இன்ட்ரடியூஸ் பண்ணா 21 ரூபாய்கள் உங்களுக்கு கிடைக்கும், இது ஜிபேல இருந்து. சோ இதே மாதிரி இன்னைக்கு 100 பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு யாரோ தெரிஞ்ச ஒரு 100 பேர் இருக்காங்க, அந்த 100 பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டீங்க. 100 பேருமே பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது 100 × 21 போடுங்க, 2100 ரூபாய் பெருமானம் உள்ள ஒரு வருமானம் உங்களுக்கு வந்தாச்சு. ஏன், அந்த இன்டெலிஜென்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கிட்டீங்க. இது பேரு அஃபிலியேட் சிஸ்டம். இப்ப இன்னைக்கு மீசோ அப்படிங்கிற ஆப், அதே மாதிரி அமேசான், பிளிப்கார்ட், இந்த மாதிரி ஆன்லைன்ல இ காமர்ஸ் இண்டஸ்ட்ரியில ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதன் மார்க்கெட்டிங் துறையில உதவி செய்யக்கூடிய அமைப்பு தான், இணை அமைப்புன்னு சொல்லக்கூடிய விஷயம் தான் இந்த அஃபிலியேட்ங்கிற மெத்தட். இப்ப இது ஹைஃபை ஸ்பேஸ்ல எப்படி வேலை செய்யுது, ஹைஃபை ஸ்பேஸ்ல ஒரு விதமா இந்த தொழில்நுட்ப வாய்ப்பை நாம இன்னொருத்தருக்கு எப்படி தெரியப்படுத்தலாம் அப்படின்னா, உலகம் முழுமைக்கும் இருக்கக்கூடிய மக்களை இந்த சிஸ்டம்ல நம்ம கொண்டு வர முடியும். எப்படி கொண்டு வர முடியும், அவங்க நாடுகள் தாண்டி இருந்தாலும், வெவ்வேறு மொழிகள் இருந்தாலும், நம்மளுடைய இன்வைட் லிங்க் அவர் டச் பண்ணாருன்னா
நம்முடைய வெப்சைட் ஓபன் ஆகும். அந்த வெப்சைட்ல லாங்குவேஜ் அவர் என்ன லாங்குவேஜோ அந்த லாங்குவேஜ் கம்ஃபர்டபுளா அவர் மாத்திக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் அவர் சைனால இருக்காருன்னா சைனீஸ் லாங்குவேஜ்ல அவர் படிச்சுக்கலாம். இல்ல அவர் பிரேசில்ல இருக்காரு அப்படின்னா அந்த மாதிரி அந்தந்த இடத்துக்கு ஏத்த மாதிரியான லாங்குவேஜ அவங்க தெரிஞ்சு புரிஞ்சு அருமையா இந்த சிஸ்டம் பத்தி விளங்கி தெரிஞ்சுக்கலாம். அப்போ அதுலயே பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வெப்சைட்லயே FAQ இருக்கு, ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின். நம்ம மனசுல எதெல்லாம் கொஸ்டின்ஸ் இருக்கோ, கேள்விகளா இருக்கோ, அந்த கேள்வி அங்க கேட்கப்பட்டு அந்த கேள்விக்கு பதிலும் கொடுக்கப்பட்டிருக்கு, தெளிவா கொடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் எப்படி சார் அவருக்கு நம்ம ஒரே வரியில அனுப்புறது அப்படின்னா, அந்த ஒரே வரியில இருக்கக்கூடிய அழைப்பு தான் நம்முடைய அஃபிலியேட் லிங்க். அதனாலதான் இது இந்த சிஸ்டம் அஃபிலியேட் சிஸ்டமா இருக்கு. இந்த அஃபிலியேட் சிஸ்டமா இருக்கிறதுனாலதான் இண்டிவிஜுவல் மெம்பர்ஸ் இதுல பங்கேற்க முடியுங்கிற சாத்தியம் வந்துச்சு. அப்ப இதுக்கு முன்னாடி இந்த அஃபிலியேட் சிஸ்டமா இல்ல அப்படின்னும் போது ஒன்லி NGO அமைப்புகளுக்கு மட்டும்தான் இது பயன்படுற மாதிரி இருந்திருக்கும். அப்ப இன்னைக்கு இண்டிவிஜுவல் மெம்பர்ஸும் பாத்தீங்க அப்படின்னா பங்கேற்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்கறது இந்த அஃபிலியேட் சிஸ்டம். அப்ப இதெல்லாம் அந்த அஃபிலியேட் சிஸ்டம்ல இன்னும் அடுத்தபடியா போகும்போது ஆன்லைன்ல நிறைய எஜுகேஷன்ஸ் இருக்கு. அது ஆட்டோமேஷனா எப்படி பண்ணலாம், நாம தானியங்கி முறையில அந்த அஃபிலியேட் சிஸ்டம் எப்படி வேலை செய்ய வைக்கலாங்கிற ஒரு சில மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் நமக்கு கத்துக் கொடுக்குறாங்க. அப்படி அந்த வகையில நீங்க ட்ரெயின் ஆயிட்டீங்க, ஒரு பயிற்சி எடுத்துட்டீங்க, புரிஞ்சுக்கிட்டீங்க, தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கடந்த ஒரு 3 மாதத்துக்குள்ள மாதந்தோறும் ஆவரேஜா ஏர்ன் பண்ணப்பட்ட தொகை எவ்வளவு தெரியுங்களா? $6,300 ஒரு மாதத்துக்கு $6,300 இந்த அஃபிலியேட் சிஸ்டம் மூலமாக ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான மக்கள் நம்ம கூடவே இருக்கிறாங்க. இன்டர்நெட்ல ஒரு 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ தொடர்ந்து வேலை செய்யறாங்க. ஆனா அந்த அஃபிலியேட் சிஸ்டத்துக்கும் ஹைஃபை அஃபிலியேட் சிஸ்டத்துக்கும் ஒரு பெரிய வேறுபாடு இருக்கு. அப்படி அதுக்கு ரெண்டுக்கும் பெரிய வேறுபாடு என்ன தெரியுங்களா? அது ஆக்டிவ் இன்கம், நாம பாசிவ் இன்கம்ல இருக்கிறோம். அது என்ன சார் ஆக்டிவ் இன்கம், பாசிவ் இன்கம்? அந்த அஃபிலியேட் சிஸ்டம்ல $6,200 ஏர்ன் பண்ணியிருக்காரு. அவர் போன மாதம் உட்கார்ந்து ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் ஒர்க் பண்ணியிருப்பாரு. 20 நாட்கள் 30 நாட்கள் வரைக்கும் வேலை பார்த்திருப்பாரு. அதனுடைய ரிசல்ட் தான் $6,200. இன்னைக்கு நாம இதே மாதிரி ஒரு வாய்ப்பை பெற்று நாமளும் அதே மாதிரி இயங்குறோம். மேபி நமக்கு ஒரு $1,000 வந்திருக்கலாம். அதே வேலை மூலமா அது அடுத்த மாதத்திலையும் அதுக்கு அடுத்த மாதத்திலையும் மேபி அடுத்த வருடத்திலையும் கூட இப்ப பண்ண இந்த ஒர்க் மூலமா திரும்ப திரும்ப வருமானம் வரும்போது அது கணக்கு வழக்கு இல்லாத வருமானத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கிறதுனால இது ஒரு முறை செய்யற வேலைக்கு மீண்டும் மீண்டும் வாய்ப்பும் அதன் மூலமாக பணத்தையும் அதே நேரத்துல 5x 15x மல்டிப்ளையராகவும் இது செயல்படுது. அப்ப நம்மளுடைய சிஸ்டம் எந்த ஒரு அஃபிலியேட் சிஸ்டத்தோடையும் கம்பேர் பண்ண முடியாத ஒரு அன்கம்பேரபிள் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அப்படிப்பட்ட இந்த விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம பார்த்த விஷயம் ஃபுல்லி டீசென்ட்ரலைஸ்ட் கிரிப்டோ கிரவுட் ஃபண்டிங் அஃபிலியேட் சிஸ்டம்னு பார்த்திருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க வேண்டியிருக்கு? ஃபண்ட் ரைசிங் ஈகோ சிஸ்டம். ஃபண்ட் ரைசிங்னா என்ன? ஒரு தனிப்பட்ட மனிதன் தன்னுடைய ஃபேமிலிக்காக வேலைக்கு போறாரு, வருமானம் சம்பளமாக பெறாரு. இதுக்கு பேர் ஃபண்ட் ரைசிங். அதாவது பிரெட் வின்னர்னு சொல்லுவாங்க. அந்த குடும்பத்தோட பிரெட் வின்னர் அவர் ஒருத்தர் தான் அந்த குடும்பத்துக்காக வருமானம் உருவாக்கக்கூடிய நபர், ஃபண்ட் ரைஸ் பண்ணக்கூடிய நபர். அந்த ஒரு நபரை சார்ந்துதான் அந்த குடும்பமே இயங்கி கொண்டிருக்கும். கல்வியும் சரி, அங்க இருக்கக்கூடிய உணவும் சரி, ஆடையும் சரி, திருவிழா காலத்துக்கான செலவுக்கும் சரி, அந்த ஒரு மனிதனோட வருமானத்தை நம்பியே அந்த குடும்பம் இருக்கும். அப்ப இன்னைக்கு நம்மளுடைய தேவை என்னவா இருக்கு? தேவைக்கு வரக்கூடிய அந்த பணத்தை காட்டிலும் செலவுக்கு தேவைப்படக்கூடிய பணம் பல மடங்கா இருக்கு. அதனால அந்த பற்றாக்குறையை நம்ம எப்படி சரி செய்யறோம்? வருமானத்துக்கு குறைவாக இருக்கும்போது நம்ம கடன் வாங்குறோம். கடன் என்பது எந்த ரூபத்துல வருது? EMI ரூபத்துல வருது. இந்த EMIக்கு என்ன ஒரு எக்ஸ்டென்ஷனா கொடுத்திருக்காங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது எழுந்திருக்கவே முடியாத இடம்னு ஒரு புதிய நபர் சொல்றாரு. எழுந்திருக்கவே முடியாத இடமா இருக்கிறது தான் EMI. திரும்ப திரும்ப அது நம்மள அந்த சிலந்தி வலை மாதிரி பிடிச்சுக்கிட்டு விடாது. ஒன்ஸ் EMIல ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா கார் EMI, வீடு EMI, இன்னும் போன் EMI, என்னென்னலாமா EMIல வந்துகிட்டே தான் இருக்கும். அப்ப இந்த EMI கட்டக்கூடிய நபர்கள் கடன்ல உழண்டுகிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு முக்கியமா என்ன தேவைன்னா அனதர் சோர்ஸ் ஆஃப் இன்கம்ங்கிறது கண்டிப்பாக வேண்டும். இது யாருக்கெல்லாம் தேவை? அனதர் சோர்ஸ் ஆஃப் இன்கம் 100 நபர்கிட்ட பேசினோம்னா 100 நபர்கள்ட்டையுமே தேவை இருக்கு. 100 நபருமே பணம் தேவை இருக்கிறதுனாலதான் இந்த சமுதாயத்துல ஏதோ ஒரு செயல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப நாம என்ன பண்ணலாம்? இது ஒரு ஃபண்ட் ரைசிங் ஈகோ சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம்?
ஒரு முறை பங்கேற்கும் போது இந்த ஃபண்ட் ரைசிங் செயல்ல நீங்க உங்க வாலெட்டை பங்கேற்க வைக்கிறீங்க. இது தானியங்கி முறையில உங்களுக்காக ஃபண்டை ரைஸ் பண்ற இடத்துல பெறக்கூடிய தகுதியை பெற்றுது. அதாவது அந்த ஃபண்ட் நமக்குள்ளேயும் வரக்கூடிய வாய்ப்பு, நம்மளுடைய வாலெட்டுக்குள்ளேயும் வரக்கூடிய வாய்ப்பை அது ஒரு தானியங்கி முறையை தான் ஈகோ சிஸ்டம்னு சொல்றாங்க. இந்த ஈகோ சிஸ்டம்ங்கிறது நான் சொன்ன மாதிரி தானியங்கி முறையில ஒரு முறை அல்ல, பாசிவ் இன்கமாக திரும்ப திரும்ப நமக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பையும் உருவாக்குது. அப்ப அந்த இடத்துல நம்மளுடைய வாலெட்டை பங்கேற்க வைக்கிறது, ஒரு பார்ட்டிசிபெண்டா கலந்துக்க வைக்கிறது தான் நம்முடைய கடமை. அப்ப அந்த கடமைக்கு நம்ம என்ன செய்யலாம், உடனடியா நம்மளுடைய வாலெட்டை கிரியேட் பண்ணி அதனுடைய அந்த 12 வார்த்தைகளை நாம வந்து ப்ராப்பரா எழுதி வச்சுட்டு அந்த வாலெட் என்ன பண்ணணும், உடனடியா நம்மளுடைய இன்வைட் லிங்க், யாரு நம்மளுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தாரோ அவருடைய இன்வைட் லிங்க் வழியா ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ண உடனே இந்த சிஸ்டம் என்ன சொல்லுது, அஃபிலியேட் லிங்கை கொடுத்துருது. நீங்க ஒரு இன்ஆக்டிவ் டோனர் லிங்கை யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப அது மூலமா பணமே இல்லாத ஒரு நபர் கூட, ஒரு மாணவரா இருக்கலாம், ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம், முதலீடு இல்லாத வருமானமாக நீங்க உங்க முயற்சியை முதலீடு பண்ணுங்க. உங்களுடைய முயற்சியில முதல் ஸ்டெப் என்னன்னா லேர்னிங், கலந்துக்கிறது, கத்துக்கிறது. அதை கத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க எடுக்கிற முயற்சியில ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் ஹைஃபை ஸ்பேஸ் சார்ந்த மீட்டிங்க கவனிக்கலாம். 1 மணி நேரம் வந்து யூடியூப்ல கவனிக்கலாம், இல்ல வந்து 1 மணி நேரம் ஜூம் மீட்டிங்ல கவனிக்கலாம். என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, இந்த சிஸ்டம் சார்ந்து என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ அதை ஒரு குறிப்பு எடுத்துக்கலாம். அப்படி அந்த குறிப்பை எடுத்துக்கிட்டு செயல்படும் போது தன்னுடைய தனித்திறமைன்னு ஒண்ணு இருக்கும்ல, அது ஒருத்தட்ட பேசுற விஷயமா இருக்கலாம், ஒருத்தட்ட இந்த விஷயத்த யாருக்கிட்ட எப்படி சொல்லணுங்கிற விதமா இருக்கலாம். இதுல யாரெல்லாம் பங்கேற்க முடியும்னு பார்த்தா சமுதாயத்துல இருக்கிற எல்லார்கிட்டையும் நம்ம பேசலாம். சோ இது வந்து இந்த ஃபண்ட் ரைசிங் ஈகோ சிஸ்டமா இருக்கு. அப்ப இத்தனை விதத்திலையும் நாம ஒரு சின்ன சின்ன குறிப்புகளாக நம்ம எடுத்துக்கொண்டுட்டு இதை பத்தின தகவலை இன்னொருத்தட்ட சொன்னா போதுங்க. நேற்று ஒரு நபரை நம்ம மீட் பண்ணோம். இன்னைக்குதான் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி குருசாமி என்ன சொல்லிட்டு இருந்தாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா எம்ஃபில் முடிச்சு பிஹெச்டிக்கான தீசஸ் கொடுத்திருக்கிறாங்க. சோ அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய நபர் வந்து நம்ம முன்னாடி உட்கார்ந்தாருன்னா அவர்கிட்ட என்ன சப்ஜெக்ட் பேசினா அவருக்கு இந்த சிஸ்டம் புரிய வைக்க முடியும், என்ன உதாரணம் சொல்லலாம். அப்ப அந்த வகையில நம்ம யோசிக்கும் போது அவர்கிட்ட ஒரு 10 நிமிஷம் தான் பேசணும். அவர் ஆல்ரெடி கிரிப்டோ நாலேஜ் இருக்கக்கூடிய நபரா இல்லையான்னு டெஸ்ட் வச்சோம். கண்டிப்பா நாலேஜ் இருக்கு, வாலெட் யூஸ் பண்றாரு. உடனடியா இந்த வாலெட் வேணாம், அவர் ட்ரஸ்ட் வாலெட் யூஸ் பண்ணாரு. நாம சேஃப்வேல் வாலெட்டை பத்தி நான் சொன்னோம். எஸ், உடனே வாலெட் கிரியேட் பண்ணப்பட்டது, வாலெட் உடனே ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டது. அவர்கிட்ட வேற வேற கிரிப்டோ வச்சிருந்தாரு, அந்த கிரிப்டோவை நம்ம பாலிகானாக மாத்தணும், யூஎஸ்டிடி பாலிகானா மாத்தணும். சோ உடனடியாக அந்த ஐடி ஆக்டிவேஷன் ஐடியாக மாற்றப்பட்டது. மிஞ்சி போனா ஒரு 1/2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிருப்போம் அந்த இடத்துல. சோ இதுதான் விஷயம். இப்ப இன்னைக்கு என்ன பண்றோம், நம்ம லேர்ன் பண்ணிக்கிறோம். இன்னைக்கு என்ன தேவை அப்படின்னு பார்க்கும்போது கேட்டால்தான் கிடைக்கும். இதுதான் முதல் அறிவுரையாக இன்னைக்கு நம்ம பார்த்தோம். அடுத்தது, உங்கள் நேரத்திற்கான மரியாதையை நீங்கள் தான் கொடுக்க வேண்டும். நம்ம யாருக்கிட்ட பேசுறோம், எவ்வளவு நேரம் பேசுறோம், எதற்காக அவர்கிட்ட நம்ம பேசுறோம், இந்த 3 காரணமே நம்ம வந்து மைண்ட்ல வச்சுக்கணும். நம்ம பேசுற விஷயங்கள், வார்த்தைகள் முக்கியம். யாருக்கிட்ட என்ன பேசுறோமோ அது அவருக்கு பிரயோஜனமா இருக்கா இல்லையா, அவருக்கு அந்த பிரயோஜனம்ங்கிற விஷயம் வந்து எந்த மாதிரியான ஒரு நன்மை அவருக்கு கொடுக்க போகுது, இந்த விதங்கள்ல நாம வந்து ஒரு முறை நம்ம திங்க் பண்ணிட்டு அவருக்கு என்ன சொன்னா புரியுமோ, அவர் ப்ரொஃபைலுக்கு என்ன சொன்னா புரியுமோ அந்த விஷயத்த நம்ம சொல்ல தயாரா இருக்கணும். 3வது பாத்தீங்கன்னா, மனதளவில் நல்லவனாக செயல்படு, சாமர்த்தியசாலியாகவும் இரு. இந்த காலகட்டத்துக்கு சாமர்த்தியசாலியாக இருந்தா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அப்ப இந்த காலகட்டத்துக்கு நான் உப்பு விற்க போனா மழை பெய்யுது, நான் வந்து பொறி விற்க போனா காத்தடிக்குது, இப்படி பிலாசபி பேசி நான் அதை பண்ணேன் எனக்கு ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, இதை பண்ணேன் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னு இல்லாம தீதும் நன்றும் பிறர் தர வரோம். நமக்கு இருக்கக்கூடிய நன்மையையும் நமக்கு இருக்கக்கூடிய தீமையும் நாம தான் உருவாக்கிக்கிறோம். இந்த புரிதல் வந்துருச்சுனாலே நாம் ஒரு சாமர்த்தியசாலியாக செயல்படுவோம். மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அமைப்புக்குள்ளதான் இருக்கும். 100% யாருக்கும் எந்த இடத்துலயும் தீங்கு ஏற்பட வாய்ப்பே கிடையாது. ஹைஃபை அச்சயம் அந்த மாதிரி உருவாக்கப்பட்டிருக்கு. ஹைஃபைங்கிற சிஸ்டம் வந்து ஒரு அருமையான டூல். இந்த டூலை பத்தி நாம புரிஞ்சுக்கிட்டு இந்த டூல் உங்க வாழ்க்கையில எப்படியெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகுதுன்னு சொல்ல தெரிஞ்சா போதும். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா, எந்த வயதானாலும் சரி கற்றுக்கொண்டே இரு. இது அடுத்த அறிவுரை. ஆமா, நிச்சயமா. ஏன்னா 75 வயசுலயும் கூட இன்னைக்கு தொழில்நுட்பம் தேவைப்படுது. பட்டன் போன்ல இருந்து ஸ்மார்ட் போனுக்கு 100% மாறியே தீரணுங்கிற கட்டாயத்துக்குள்ள வந்தாச்சு. அந்த காலகட்டத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம். இன்னும் சற்று ஏறக்குறைய 1 வருடம் 2 வருடத்துல இந்த டோட்டல் பேங்கிங் சிஸ்டமும் மாற இருக்கும்போது
இந்த தொழில்நுட்ப உலகம் வந்து XRP அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தொழில்நுட்பத்துல பேங்கிங் செக்டார்ல நிறைய மாற்றங்கள் வரப்போகுது. அப்போ அந்த பேங்கிங் செக்டார்ல அந்த மாற்றம் வந்துருச்சுன்னா ஒரு ஆட்டோமேஷன் நடக்கும். இந்த ஆட்டோமேஷன் வந்துருச்சுன்னா பேங்க்ல ஒரு 20 பேர் ஒரு 10 பேர் வேலை செய்யறாங்கன்னு வச்சுக்கலாம். இந்த 10 பேர்ல ஒரு நபரோ 2 நபரோ அந்த டோட்டல் பேங்கிங் சிஸ்டத்துக்கும் 2 நபர் இருந்தா போதுங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட போகுது. அப்ப அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுறதுக்கு முன்னாடி பேங்கிங் செக்டார்ல இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் அந்த அவேர்னஸ் நிச்சயமா அவங்கள்ட்ட இருக்கும். நாம அதை வந்து என்ன பண்றோம், இந்த சிஸ்டம் வழியா இப்படி எல்லாம் இருக்கு, இதுல மாற்றம் வருது, இதுல நம்ம பங்கேற்கும் போது நமக்கு இந்த மாதிரியான ஒரு ஃபண்ட் ரைசிங் செயலும் நமக்கு கிடைக்குது, நமக்கு கிடைக்கக்கூடியது டிஜிட்டல் அசெட் அப்படின்றத நம்ம அவங்களுக்கு புரிய வைக்கணும், தெரிய வைக்கணும் இல்லைங்களா. இன்னைக்கு நிறைய உதாரணங்கள் சொல்லப்பட்டது. டிரைவர் இல்லாம கார் ஓட ஆரம்பிச்சாச்சு. அப்ப டிரைவர் தொழில் ஒரு குறிப்பிட்ட காலத்துல குறைஞ்சு போயிடும் இல்லைங்களா. அப்ப டிரைவரா இருக்கிறவர் என்ன பண்ணணும், இன்னைக்கே உடனடியாக அப்டேட் ஆகி தன்னுடைய பயணத்துல ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தணும். என்னைக்கு வேணாலும் நம்முடைய தொழில் பாதிக்கப்படலாம். இன்னையில இருந்து நாம என்ன பண்ணலாம், இன்னொரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் உருவாக்கிக்கணும் அப்படின்னு அவருக்கு தோண வைக்கணும், நாம புரிய வைக்கணும், தெரிய வைக்கணும். நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தெரியுமோ அதை சொல்லி சரியான விதத்துல புரிய வைக்கணும். இன்சூரன்ஸ் ஏஜென்ட் இருக்காங்க. இன்சூரன்ஸ் ஏஜென்ட் எல்லாமே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, மேனுவலா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா சிஸ்டமேட்டிக்கா அடாப்ட் ஆயிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக தனியா ஒரு ஆப் கொடுக்கப்பட்டிருக்கு. முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கால்குலேட்டர்ல கால்குலேட் பண்ணி சொல்லுவாங்க உங்களுக்கு என்ன பிரீமியம் அப்படிங்கிறது. ஆனா இன்னைக்கு அவங்களோட வயது என்ன, அவங்க எந்த ஜியோ லொகேஷன்ல இருக்காங்க, பின்கோடு என்ன, இதை பதிவு பண்ணாலே அவருக்கான பிரீமியம் உடனடியாக காட்டப்படுது அந்த ஆட்டோ சிஸ்டம் மூலமா. இப்ப அது தானியங்கி முறைக்கும் வந்தாச்சு. ஒரு வாட்ஸ்அப் ஆட்டோமேஷன் என்ன சொல்லுதுன்னா, ஹைஃபை சிஸ்டம் மாதிரி ஒரு ஆட்டோமேஷன் இன்சூரன்ஸ் துறையிலயும் வந்தாச்சு. அது என்ன சொல்லுதுன்னா, ஹாய் அப்படின்னு ஒரு மெசேஜ் இந்த நம்பருக்கு அனுப்பிச்சா போதும், உங்களை நாங்க முழுவதுமா 100% வழி நடத்துறோம் அப்படின்னு சொல்லுது. ஹாய்னு ஒரு மெசேஜ் போட்டா உடனே அது நம்மளுடைய பேரை சொல்லுது, நம்மளுடைய வயது என்னன்னு கேக்குது. அந்த இன்புட் எல்லாம் வாங்கிட்டு அது நமக்கு தேவையான பிளானோடைய டீடைல்ஸ வீடியோவா கொடுக்குது. வீடியோவை பார்த்து முடிச்சு அதுல இருக்கக்கூடிய டவுட் கேட்டா அந்த டவுட்டுக்கான கிளாரிட்டியும் கொடுக்குது. கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் இந்த பிளானை நீங்க எங்க கிட்ட எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஆஃபர் இருக்குன்னு ஆஃபரையும் சொல்லுது. அப்ப நாம என்ன பண்றோம், பக்கத்துல இருக்கிற நண்பர் ஏஜென்ட்டா இருக்கிறாரு, அவர்கிட்ட எந்த ஆஃபருமே சொல்லல, இந்த சிஸ்டம் நமக்கு ஆஃபர் கொடுக்குறேன்னு சொல்லுது. என்ன ஆஃபர்னு கேட்கிறோம். இந்த மாதத்துக்கு 10% உங்களுக்கு டிஸ்கவுண்ட், 100க்கு 10 ரூபாய் குறைவா இருக்கும். அப்ப நம்ம கட்ட வேண்டியது ஒரு 10,000 இருக்கலாம், இல்ல 20,000 இருக்குன்னு வச்சுக்கலாம், 20,000 வச்சுக்கலாம். அப்ப 10% என்னாச்சு, 2,000 ரூபாய் மிச்சம் ஆகுதே. சரி போடு, ஆன்லைன்லயே போடு. ஆன்லைன்லயே அந்த பாலிசியை என்ன பண்றாரு, அவர் பேமெண்ட் கொடுத்து ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒரு 10 நிமிஷத்துல அந்த பேமெண்ட் கொடுத்து டோட்டலா அந்த பாலிசியே விற்கப்பட்டுருச்சு. இந்த ஏஜென்சி இப்ப வந்து ரீப்ளேஸ் பண்ணப்பட்டுருச்சா தொழில்நுட்பம் மூலமா. அப்ப ஏஜென்ட்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுடைய போராட்டம் என்பது மிக பெருமளவுல உயர்ந்து கொண்டு வருது. ஒரு குறிப்பிட்ட காலத்துல கம்பெனி என்ன நினைப்பாங்க, அதுதான் ஆட்டோமேட்டிக்கா சேல் நடக்குது, உங்களுக்கு எதுக்கு 35% ஏஜென்சிக்கு கமிஷன் கொடுக்கணும், அது ஏன் 20% குறைக்க கூடாது, கஸ்டமருக்கு நாம டிஸ்கவுண்ட் கொடுத்தோம்னா தானே வரும் அப்படின்னும் போது 35% வாங்கிக்கிட்டு இருந்த ஏஜென்ட் இன்னைக்கு 20%ல ஒர்க் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்குள்ள தள்ளப்படுவார். அப்ப இதெல்லாம் வந்து நாம அவேர்னஸா எடுத்துக்கிட்டு என்ன பண்ணணும், அந்த ஏஜென்சில இருக்காங்க பாருங்க, இன்சூரன்ஸ் ஏஜென்ட் கணக்கு எடுத்தீங்கன்னா உங்க தெருவில் கணக்கு எடுத்தீங்கன்னா கூட இன்னைக்கு ஒரு 15 பேர் 20 பேர் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு தொழில்நுட்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க மாறிக்கணும். ஏற்கனவே பண்ணிட்டு இருக்க அந்த ஒர்க்கோட சேர்த்து ஒரு மணி நேரம் இந்த ஹைஃபை சிஸ்டம் நீங்க கடைபிடிச்சீங்கன்னா கத்துக்கிட்டீங்கன்னா எதிர்கால மாற்றத்துல நீங்க நிச்சயமா உங்களுக்கு எந்த ஒரு பெரிய பாதிப்பும் வராம ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் நீங்க உடனடியா ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம அவேர்னஸ் கொடுக்கணும். இது காலத்தோட கட்டாயம் மாறித்தான் ஆகணும். எந்த வயதா இருந்தாலும் கத்துக்க தயாரா இருக்கணுங்கிறதான் இன்றைக்கான அறிவுரையாக நாம கேட்டோம். அடுத்தது எல்லோரிடமும் பழகு, ஆனால் எல்லோரிடமும் பகிராதே இல்லைங்களா. சோ எல்லாருக்கிட்டையும் பழகுறது முக்கியம்தான். ஆனா யாரு எந்த மாதிரியான ஒரு ரிப்ளை கொடுக்குறாங்களோ அதை ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். அவர் நம்மளுடைய பகிர்வு கொடுக்கக்கூடிய இடத்துல பயன்படுத்தக்கூடிய வார்த்தையை கவனிக்கணும். அவர் நம்மளுடைய நல்லது நினைக்கிறாரா இல்ல நம்மளுடைய வேகத்தை தடை பண்றதுக்காக நினைக்கிறாரா, இதெல்லாம் நமக்கு வந்து சைக்காலஜிக்கலா தெரியணும். இதுக்கெல்லாம் நம்ம எப்போ எங்க போய் நம்ம கத்துக்க போறோம், ஸ்கூல்லயும் காலேஜ்லயும் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்களா, இல்ல ஸ்கூல்லயும் காலேஜ்லயும் புத்தகத்துல என்ன இருக்கோ அதைத்தான் சொல்லி கொடுக்குறாங்க. நடைமுறை வாழ்க்கையில நாம படுற அனுபவம் தான் அதுக்கான ஆசிரியர் இல்லைங்களா. அப்ப அனுபவம் வேணும்னா என்ன பண்ணணும், அனுபவம் வேணும்னா செயல்படணும் அப்படின்னா நம்ம 4 பேர்ட்டையாவது பேசணும். பேசினா மட்டும்தான் என்ன நடக்கும், அனுபவம் கிடைக்கும்.
அனுபவத்துல முதல்ல தோல்வியெல்லாம் கிடைக்கும். அது தோல்வின்னு பார்க்க கூடாது, அது பாடம்னு பார்க்கணும். நம்ம எந்த இடத்துல சறுக்கணும்னு தெரிஞ்சாதான் அடுத்த முறை சறுக்காம நம்மளால அடுத்த கட்டத்துக்கு முன்னேற முடியும் இல்லைங்களா? சோ அடுத்தது, உங்ககிட்ட பேசக்கூடிய எல்லாருமே உங்க வளர்ச்சிக்காக பேசுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கவும் கூடாது. அதனால ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். முதலீடுகள் பற்றியும் பொருளாதாரம் பற்றியும் நாம தெரிஞ்சு கொண்டே இருக்கணும், கத்துக்கொண்டே இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு ஒன் சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படிங்கிறது நமக்கு பத்தாது இல்லைங்களா? ஒரு டேபிளுக்கு 4 கால் இருந்தா தான் அது ஸ்டேபிளா நிக்கும் இல்லைங்களா? உறுதியா நிக்கும். இப்ப அதே மாதிரி ஒரு மனிதனுக்கு 4 வகையில இருந்து வருமானம் வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்திக்கலன்னா கடைசி மூச்சு வரைக்கும் வேலைக்கு போக வேண்டிய தேவை இருக்கு இல்லையா? உழைக்க வேண்டிய தேவை இருக்கு. எத்தனையோ ஆர்மி, நேவி, ஏர்போர்ஸ்ல எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு அவ்வளோ ஒரு டிக்னிட்டியோட ஒர்க் பண்ணிட்டு வந்தவங்க இன்னைக்கு ஏடிஎம் வாசல்ல காத்திருக்கிறாங்க, காவலாளியா வேலை பார்க்கறாங்க. நிறைய இடங்கள்ல இன்னுமே அதே யூனிஃபார்மோட இன்னும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஹை டிசிப்ளினோட இந்த உலக மக்களுக்கு தன்னுடைய குடும்பம் தாண்டி இந்த பொது மக்களுக்கும் உதவி செய்யணுங்கிற சேவை மனப்பான்மையில இருக்கிறவங்க இன்னைக்கு ஏடிஎம்ல பக்கத்துல இருக்க யாரு கூடயும் பேசக்கூட வாய்ப்பு இல்லாம இருக்கிறாங்க. சோ அந்த மாதிரி நபர்களுக்கு ஏன் நம்ம வாய்ப்பு கொடுக்க கூடாது? கண்டிப்பா நம்ம கொடுக்கலாம் தானே. சோ நமக்கு நம்மளுடைய ப்ராஸ்பெக்ட்ல அந்த மாதிரி நபர்களுக்கு எல்லாம் வாய்ப்பு கொடுக்கணும். முதலீடுகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தி அவங்களுக்கு எல்லாம் அவேர்னஸ் கொடுக்கணும். இன்னைக்கு நம்ம ஒரு குவாட்ரண்ட் ஆஃப் பீப்புள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 4 குவாட்ரண்ட்ல பொருளாதார வகையில பிரிக்கிறாங்க மக்களை. ஒரு பக்கம் இருக்கிறவங்க தொழிலாளர்களும் தன்னுடைய தனித்திறமையை பயன்படுத்தி சொந்த தொழில் செய்யறவங்களும் ஒரு பக்கம். இவங்க என்ன பண்றாங்க? 95% தன்னுடைய நேரத்தை பணமா மாத்துறாங்க. தன்னுடைய நேரத்தை பணமா மாற்றும் போது 95% நேரத்தை என்ன பண்றாங்க? உழைப்பாக போடுறாங்க. அந்த உழைப்பு மூலமா 5% பணத்தை சம்பாதிக்கிறாங்க. இன்னொரு சைட் ஆஃப் பீப்புள் பாத்தீங்க அப்படின்னா பிசினஸ்மேன், இன்வெஸ்டர். இப்ப இவங்களுக்கு 2 லிவரேஜ் சப்போர்ட் பண்ணுது. இந்த லிவரேஜை பத்தி அவங்க நல்லா தெரிஞ்சவங்களா புரிஞ்சவங்களா இருக்கிறாங்க. அவங்க செயல்படுறது வெறும் 5% நேரம் தான். ஆனா கிடைக்கக்கூடிய ரெவன்யூ பாத்தீங்கன்னா 95% ரெவன்யூ அவங்களுக்கு உருவாகுது. இதுக்கு என்ன சார் காரணம்? என்ன காரணம்னா நேரத்தை மல்டிப்ளை பண்றாங்க. இந்த நேரத்தை எப்படி மல்டிப்ளை பண்ண முடியும்? நேரத்தை மல்டிப்ளை பண்ணணும்னா கம்யூனிட்டி பில்டிங் யாருக்கு பண்ண தெரியுதோ அவங்களுக்கு தான் நேரத்தை மல்டிப்ளை பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அது என்ன சார் கம்யூனிட்டி பில்டிங்? கம்யூனிட்டி பில்டிங்னா வேற ஒண்ணும் இல்ல, டீமை பில்டு பண்றது. நம்மளை போல ஒத்த சிந்தனை கொண்டவங்களை, நம்மளை போல வாழ்க்கையில முன்னேற துடிக்கக்கூடிய எண்ணங்கள் உடையவங்களை, அவங்க சின்ன வயசோ பெரிய வயசோ ஆணோ பெண்ணோ அதெல்லாம் முக்கியம் இல்ல, அவங்களுக்கு முன்னேறதுக்கான முயற்சி இருக்குதா, அவங்களுக்கு கத்துக்கக்கூடிய எண்ணம் இருக்குதா, நாம சொல்றத அவங்க முழுமையா கவனிச்சு நம்மளோட சேர்ந்து டிராவல் பண்ணுவாங்களா, இவ்வளவுதான். இந்த 3 விஷயத்தையும் கவனிச்சு அவங்களோட பேசி அவங்கள நம்மளோட அணியில இணைச்சுக்கிட்டா நாமளும் என்னவா மாறிடுறோம்? டைம் லிவரேஜ் பண்ணக்கூடிய நபரா மாறிடுறோம். ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? எலான் மஸ்க், அவர் எவ்வளவு பெரிய திறமைசாலி, மிகப்பெரிய திறமைசாலி அப்படின்னு நினைச்சா அது தப்பு இல்லைங்களா? அவர் திறமை இருக்கோ இல்லையோ, திறமை வாய்ந்த பல நபர்களை தன்னுடைய டீம்ல தன்னுடைய அணியில இணைச்சுக்கிட்ட விதமா தான் அவர் இன்னைக்கு விட்லாச்சாரியா படம்னு சொல்லுவாங்கல்ல, மாயாஜால படம், அந்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கையில ஒரு 20 வருடங்கள மிகப்பெரிய உச்சத்தை தொட்டிருக்காரு. அதுக்கு முதல் காரணம் என்ன? திறமைசாலிகளை தன்னுடைய அணியில இணைச்சுக்கிட்டு எது சாத்தியமற்றதாக இருந்ததோ அதை சாத்தியம் உள்ளதாக தொழில்நுட்பத்தோட அதை சாத்தியப்படுத்தி இருக்கிறாரு. இன்னைக்கு உலகத்துல நம்பர் 1 பணக்காரராக மனித சமுதாயத்துல வாழ்ந்து வந்திருக்கிற மனித இனத்திலேயே மிகப்பெரிய, அதாவது $1/2 ட்ரில்லியன் வருமானத்தை உருவாக்கி இருக்கிறார். $1/2 ட்ரில்லியன் டாலருக்கு இணையான வருமானத்தை உருவாக்கி மிகப்பெரிய உச்சம் தொட்டிருக்கார். 2வது லெவல்ல இருக்கிறவர் கிட்டத்தட்ட 5 மடங்கு கீழே இருக்கிறாரு. அவரு காட்டிலும் 5 மடங்கு கீழே இருக்கிறாரு. சோ என்ன பயன்படுத்தி இருக்கிறாரு? தொழில்நுட்பத்தினுடைய வாழ்க்கையில பயன்படுத்தி இருக்காரு. அது மட்டுமல்ல, டைம் லிவரேஜ் பத்தி முழுமையா புரிஞ்சு வச்சிருக்காரு. அதே மாதிரி இன்வெஸ்டர்ங்கிற இன்னொரு ப்ராசஸ், அந்த சைட்ல இருக்க இன்னொருத்தர் பேர் இன்வெஸ்டர். இவர் என்ன பண்ணுவாரு? பிசினஸ் மேனா இருந்து சம்பாதிக்கிற பணத்தை ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறமா அந்த பணத்தை வேலைக்காரனா மாத்திடுவார். பணத்தை வேலைக்காரனா மாத்திடுவார். அந்த வேலை செய்யக்கூடிய பணம் என்ன பண்ணும்? தன்னுடைய பங்குக்கு தானியங்கி முறையில அது பணத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்கும். அப்போ மனிதன் அந்த டைம் லிவரேஜோட மணி லிவரேஜையும் பயன்படுத்தும் போது எக்ஸ்போனன்ஷியலா growth, நான் சொன்ன மாதிரி எலான் மஸ்க் வாழ்க்கையில என்ன நடந்ததோ அதே மாதிரி எவ்ரி இண்டிவிஜுவலுக்கும் அந்த வாய்ப்பு உருவாகும். இப்ப நம்ம பேசின டைம் லிவரேஜ் அண்ட் மணி லிவரேஜ் ரெண்டுமே நம்ம ஹைஃபை சிஸ்டம்ல இருக்கு. 5x மல்டிப்ளையர், 15x மல்டிப்ளையர், இது ரெண்டும் நம்மளுடைய பிளான்குள்ள இருக்கு. சோ திட்ட விளக்கத்தை எத்தனையோ முறை கேட்டிருந்தாலும்
இந்த 51 பேஜ் பிடிஎஃப்ல ஒரு விளக்கம் இருக்கு பாருங்க. அந்த விளக்கத்தை முழுமையா தெரிஞ்சுக்கிறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் முயற்சி பண்ணா, அல்லது முயற்சி பண்றவங்களை நம்மளோட இணைச்சுக்கிட்டா மிகப்பெரிய வெற்றியை நம்ம பார்க்க முடியும். இன்னைக்கு விஜயலட்சுமி அம்மா அவங்களுக்கு 75 வயசு 73 மேல இருக்குது அப்படின்னாலும் அவங்க தன்னுடைய அணியில 25ல இருந்து 35க்குள்ள இருக்கக்கூடிய இளைஞர்களை, வாழ்க்கையில ஏதாவது சாதிக்கணுங்கிற இளைஞர்களை அல்லது இளைஞர்களை தன்னுடைய அணியில இணைச்சுக்கிட்டாங்க. ஒரு 10 பேர் அந்த மாதிரி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அவங்க அணியிலன்னா, அவங்க தானியங்கி முறையில வர்ற வருமானத்தை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கலாம் இல்லையா? இன்னைக்கு வந்து அந்த 10 பேர் எங்க இருக்கிறாங்களோ அவங்க கிட்ட அவங்க பேசவே வேண்டியது இல்லை. அவங்க யாருகிட்ட பேச வச்சா, யாருகிட்ட வந்து அவங்கள இணைப்பு கொடுத்தா பெரிய அளவுல அவங்களுக்கு புரிதல் கிடைக்குமோ அப்படி முயற்சி பண்ணாலே போதும். ஒரு ஸ்மார்ட்டான திங்கிங் இருந்தா போதும். இதுதான் இன்றைக்கான நம்முடைய பகிர்வு. 6:33 இருக்கிறோம். அப்ப நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா, மாற்றங்களை கண்டு பயப்படாதீர்கள், எல்லா மாற்றங்களும் நன்மையே செய்யும் என்பதை நாம முதல்ல என்ன பண்ணணும், பிலீவ் பண்ணணும். என்ன பண்ணணும், நம்பிக்கைப்படணும். ஏதோ ஒரு மாற்றம் வருது, அந்த மாற்றம் என்பது நாம எப்பவோ எங்கேயோ வச்ச நம்முடைய கோரிக்கை, நம்ம கடவுள்கிட்ட வச்சிருக்கிற கோரிக்கை. அந்த கோரிக்கையை வந்து நிறைவேற்றுறதுக்கு கடவுளே இறங்கி வரமாட்டார், சக மனிதன் மூலமா அந்த வாய்ப்பை கொடுத்திருப்பார். அந்த வாய்ப்பை நாம எடுத்துக்கிறதும் புறந்தள்ளுறதும் நம்முடைய ஒரு செயல்பாட்டா இருக்கு. ஒரு அருமையான ஒரு கதை உண்டு. அந்த கதை என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஊர்ல வந்து பெரிய வெள்ளம் வருது. பெரிய வந்து வெள்ளத்துல சிக்கி அந்த ஊர்ல ஆடு மாடு கோழியில இருந்து மனிதர்கள்ல இருந்து மரம் மட்டையில இருந்து எல்லாம் அடிச்சுட்டு போகுது. அப்போ ஒரு புரோகித ஒரு ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு பெரிய பக்திமான், அவரு கடவுளை ரொம்ப நம்புறவர். கடவுள் தான் எல்லாமே அவருக்கு கொடுக்குறாருன்னு நம்புறாரு. அந்த கடவுள் என்ன காப்பாத்த வருவாரு அப்படின்னு திடமான நம்பிக்கையில இருக்கிறார். அப்ப அவர் வழியா வரும்போது பல முறை அவருக்கான உதவிகள் அனுப்பப்படுறத அவர் வந்து என்ன பண்றாரு, கடவுள் நேரடியா வந்து எனக்கு உதவி செய்வாருன்னு காத்திருக்கிறாரு. ஆனால் அந்த இடத்துல அவர் இறந்து போய் அவர் வந்து கடவுளை போய் சந்திக்கிறார். இறந்ததுக்கு அப்புறம் கடவுளை சந்திக்கிறார். உன்னை எவ்வளவு நம்பினேன், என்னை கை விட்டுட்டியே அப்படின்னு கோச்சுக்கிறார். அப்ப கடவுள் சொல்றாரு, உனக்கு இந்த வாய்ப்பு பல முறை வழங்கப்பட்டது. முதல்ல உன்னை தாண்டி போகும்போது ஒரு மனிதன் படகோட போனா அதை நீ அவாய்டு பண்ண, உன்னை கூப்பிட்டா அவனை நீ அவாய்ட் பண்ண. இன்னொரு நபர் வந்தா அந்த நபர் மரக்கட்டையை பிடிச்சிட்டு வந்தான், அந்த மரக்கட்டையிலயாவது நீ தப்பிச்சிருக்கலாம், அந்த வாய்ப்பையும் நீ புறந்தல்னு. இது மாதிரி இன்னைக்கு இந்த கதையில வந்து அந்த கேரக்டர் மாதிரி நமக்கு பல நண்பர்கள் வந்து, ஐயா இந்த பிளான்ல நீங்க உள்ள வந்தீங்கன்னா இந்த மாதிரி நன்மை நடக்கும். ஏங்க இதை நான் போன வருஷமே கேட்டேங்க, கண்ணன் சார் இதை வந்து போன வருஷமே என்கிட்ட சொன்னாரு. அதுல என்ன இருக்கு, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியும் முடிவு எடுக்கலையே, இன்னைக்கு வரைக்கும் கேட்டுக்கிட்டே தானே இருக்கிறாரு. கண்ணன் சார் இந்த ஒரு வருஷத்துல $15,000 ரிசீவ் பண்ணிட்டாரு சார் இந்த வாய்ப்புல. இது வந்து என்ன சொல்றது, இது வந்து ஒர்க்கிங் கான்செப்ட் சார். நீங்க எங்க போனாலும் பணத்தை இழந்துட்டு வர்றீங்களே, அதுல என்ன பெருமை இருக்கு? நாங்க வந்து $1000 வேலை செய்யறோம், ஒரு ஐடி எடுத்தா $1000 உள்ள வரும், இதுல என்ன பெருமை இருக்கு? எவ்வளவு சம்பாதிச்சீங்க, அந்த ரிசல்ட் தானே பேசும். அங்க போய் $1000 போட்டீங்க, ரைட், எவ்வளவு வந்திருக்குது வெளியில பார்க்கும்போது மைனஸ்ல இருக்கு. இன்னைக்கும் எத்தனை இடம் டிராவல் பண்ணிருக்கோம், 2 மாசத்துக்கு ஒரு கான்செப்ட், 3வது மாசம் அதை பத்தி பேச வேண்டாம் சார், அது சரியில்லை, அவன் நம்மளை ஏமாத்துறதுக்காகவே வந்திருக்கான் அப்படின்னு அவர்கிட்ட இருந்து ரிப்ளை. சார் இதைத்தானே 2 மாசத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன். அப்பவே ஏன் கேட்கல? அவர் கடவுள் வருவாருன்னு நம்பினார். கடவுள் எப்படியாவது வருவாரு, ஒரு சூப்பர்மேன் மாதிரி வருவாரு, ஒரு ஸ்பைடர் மேன் மாதிரி நூல் விட்டு காப்பாத்துவாரு அப்படின்லாம் நம்புறாங்க. அப்படி அல்ல, சக மனிதனை முதல்ல நம்பணும். இந்த நம்பிக்கை தான் வாழ்க்கை. நாளைக்கு காலையில உயிரோட எந்திரிச்சிருவோங்கிற நம்பிக்கையோட தான் இன்னைக்கு தூங்க போறோம் இல்லைங்களா? சோ அந்த மாதிரியான ஒரு நம்பிக்கையில நம்மளுடைய அந்த நம்பிக்கை தான் முதல் தகுதியை கொடுக்குது, நல்ல எண்ணத்தை உருவாக்குது. அந்த எண்ணம் தான் சொல்லா மாறுது, அந்த சொல் தான் செயலா மாறுது, செயல் தான் பழக்க வழக்கமா மாறுது, பழக்க வழக்கம் தான் வாழ்க்கையா மாறுது. அதனால நம்பிக்கைங்கிற முதல் அச்சாணியை நம்ம என்னைக்கு நம்ம கையில எடுக்கிறோமோ அன்னைக்கு நமக்கு வந்து ஒரு பெரிய மாற்றம் காத்திருக்கு. மாற்றம் வரும்போது அந்த மாற்றத்தை நம்ம என்ன பண்ணணும், கைகூப்பி வரவேற்கணும் என்று சொல்லி இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில நம்மளுடைய இந்த பங்கு, இந்த கடைசியா வந்து பார்த்த ஒரு 1/2 மணி நேரம் நிச்சயமா பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புறோம். நன்றி நன்றி நன்றி.